பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை வருகை அதிமுக பாஜக கூட்டணியில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனை என்டிஏ கூட்டணியில் இணைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுக்கு இடம் இல்லை என்று பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகள், டிடிவி தினகரனுக்கு 6 தொகுதிகளை ஒதுக்க பழனிசாமி முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சுமார் ஓராண்டாக நீடித்து வந்த பன்னீர்செல்வம் தினகரன் கூட்டணி பஞ்சாயத்துக்கு பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் பாமகவுக்கு தலா 23 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வந்த பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுக்கு 170 தொகுதிகள், பாஜகவுக்கு 23, பாமகவுக்கு 23 தொகுதிகளை பழனிசாமி ஒதுக்கியுள்ளதாக தெரிகிறது. மற்ற கட்சிகளுக்கு 18 தொகுதிகள் என அந்த பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாமக தேமுதிகவிடம் அதிமுகவே பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் பாமகவின் ஒருங்கிணைப்புக்கு தாங்கள் பொறுப்பு என்றும் அதிமுக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் பாஜகவே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளட்டும் என பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஆலோசித்துவிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பும் முடிவு செய்துள்ளதாகவும், பொங்கல் முடிந்ததும் தொகுதி பங்கீடு அறிவிப்பை வெளியிட என்டிஏ கூட்டணி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.